Dear cuties, vanakkam, vandanam. இப்போ நம்ம பார்க்க போறது herbicide resistance ஓட continuation, insect resistance or pest resistance. பூச்சி எதிர்ப்பு தன்மை என்று வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா நம்ம ஃபீல்ட்ல கல்டிவேட் பண்ணக்கூடிய பிளான்ட்டை நிறைய ஸ்பாயில் பண்றது யாருன்னா இந்த பெஸ்ட் தான், பூச்சிகள் சொல்லுவான். நம்மளே சாயங்கால வேலையில இந்த மஸ்கிட்டோ வந்து ரொம்ப ரொம்ப பாடாப்படுத்தும். அது மாதிரி நிறைய பேர் காக்ரோச் அப்படின்னா பயம். இப்ப சில பேர் கவலைப்பட மாட்டா, நம்ம மொழிக்குடி மாதிரி இருக்கிறவா நத்த பஜ்ஜி காக்ரோச் சட்னி அதை கூட சாப்பிட்டாலும் சாப்பிடலாம். So pest is the problem to the cultivated, that is cultivable plant. அப்ப வயல்வெளிகளிலே வளர்க்கப்படுகின்ற தாவரங்களுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது எது அப்படின்னா pest is the problem. எப்படி கீழே கலை ப்ராப்ளமோ இவன் ஓடி வந்து இலை மேல உட்காந்துப்பா, லீஃபை கடிச்சு தின்னுடுவான், ஃப்ளவரை கடிச்சு தின்னுடுவான், ஸ்டெம்மையே கடிச்சு தின்னுடுவான். நம்மள மாதிரி இருக்கிறவாலும் சாப்பிடுவோம். அப்ப அதை எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்றது? பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி டெவலப் பண்றது? The very good biopesticide is Bacillus thuringiensis. Bacillus thuringiensis is a very good biopesticide. You know biopesticide, உயிரிய பூச்சிக்கொல்லின்னு சொல்லுவாங்க. Pesticides of biological origin are known as biopesticides. உயிரினங்களிடமிருந்து பெறப்பட்ட பூச்சிக்கொல்லிகளை நாம் உயிரி பூச்சிக்கொல்லிகள் அல்லது உயிரிய பூச்சிக்கொல்லிகள் என அழைக்கிறோம். The best biopesticide is Bacillus thuringiensis. Bacillus thuringiensis என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பாக்டீரியமானது மிக சிறந்த பூச்சிக்கொல்லியாக செயல்படுகிறது. The Bacillus thuringiensis, first letter Bacillus B, thuringiensis T, and the BT அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த Bacillus thuringiensis என்ன பண்ணுவா, அவள்கிட்ட ஒரு ஜீன் இருக்கும், அதுக்கு கிரை ஜீன் பேரு. அது என்ன பண்ணும், ஒரு டாக்ஸினை செக்ரீட் பண்ணும். the toxin நச்சு பொருளை உருவாக்கும். It is said to be delta endotoxin. பாக்டீரியா எப்பயும் 3 வகையான டாக்ஸினை ப்ரொடியூஸ் பண்ணுவான்னு உனக்கு தெரியும். One is exotoxin, another is endotoxin, another is enterotoxin. எக்ஸோடாக்சின்கள், எண்டோடாக்சின்கள், என்டரோடாக்சின்கள் என்று அழைக்கப்படுகின்ற 3 வகையான நச்சு பொருட்களை உருவாக்கும் திறன் படைத்தவை. It has got the ability to secrete 3 types of toxins: exo, endo, and entero. But Bacillus thuringiensis secrete பண்றது enterotoxin அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேயா? Exo, endo, enterotoxin. இது endotoxin வச்சுக்கலாம். It also secrete endotoxin. Entero அல்ல, endotoxin. அப்ப டாக்ஸின் நச்சு பொருளை உருவாக்கும். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, it has got the insecticidal property. பூச்சிகளை அழிக்கக்கூடிய கொல்லும் திறனை இது பெற்றிருக்கும். எதெல்லாம் சாகடிக்கும் அப்படின்னா, பொதுவா it kills the larva. நம்ம அடிக்கடி சாப்பிடுறது அல்வா, திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா. இங்க இருக்கிற குழந்தையிலே சில பேர் திருநெல்வேலியா இருக்கலாம், அவங்க டேஸ்டா இருக்கும். அதுவும் குற்றாலத்துல நம்ம குளிச்சுட்டு ஜில்லுன்னு அப்படியே நடுங்கிட்டு ஓடி வருவோம். சுட சுட அல்வா போட்டுட்டே இருப்பான். ஓகே, அந்த அல்வா அப்படியே இலையில 50 grams 100 grams சூட இலையில அல்வா வச்சிருவான். கிளின்னு வாயில போட்டா ஜிங்குன்னு இறங்கும். அவ்வளவு சுகம். அதெல்லாம் ஒரு காலத்துலடா அல்வான பேப்பர்ல எழுதிதான் திங்க முடியும். ஓகேயா? ஐம் a diabetic patient. நீ சந்தோஷப்படுவ, அதுக்காக கவலைப்பட மாட்டோம்டா. லெப்ட்ல அல்வா, ரைட்ல இன்ஜெக்ஷன், அதை அடிச்சுக்குவோம். அப்ப டெல்டா சரி அல்வாக்கு வருவோம். இது செக்ரேட் பண்றது டெல்டா எண்டோடாக்சின். சரி, என்டரோ அல்ல எண்டோ. இப்ப விஷயம், இந்த அசடை என்ன பண்ணும்னா, அந்த லார்வா இருக்கு பார்த்தீங்கன்னா, லார்வாவை சாகடிக்கும். யாரு? பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் செக்ரேட் பண்ற டெல்டா எண்டோடாக்சின் அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க. நாட் என்டரோ, எண்டோடாக்சின். அந்த டெல்டா எண்டோடாக்சின் என்ன பண்ணுவா, பூச்சியோட லார்வாவை சாகடிப்பா. என்ன பூச்சி? மாத். பகல்ல பிறந்தா பட்டர்ஃபிளை சொல்லுவோம். உடனே இங்க இருந்து ஆஞ்சு பாட்டு கூட இருக்கலாம். ஓ பட்டர்ஃபிளை பட்டர்ஃபிளை பட்டர்ஃபிளை. அந்த வண்ணத்து பூச்சியை சாகடிக்கும். சாயங்காலத்துக்கு மேல பிறந்தா அந்தி பூச்சின்னு சொல்லுவா, மாத். அவளை சாகடிப்பா. சின்ன சின்ன வண்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, சத்தியமூர்த்தி குண்டு. குண்டு சாகடிக்காது, வண்டுவை சாகடிக்கும். பீட்டில்ஸ் சாகடிக்கும்.
cotton ball worms. காய் புழு அப்படின்னு சொல்லுவோம். அந்த காய் இருக்கு பாருங்க, காட்டன் தான், பருத்தி காய் வர்றது பாருங்க, அது உள்ளதான் பஞ்சு காட்டன் இருக்கும். அந்த காட்டன் இதை சாகடிக்கும். பருத்தி காய புழு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை சாகடிக்கும். பட் வார்ம்ஸ், மொட்டு இருக்கு பாருங்களே, மொட்டுன்னு சத்தியமூர்த்தி உட்கார வச்சு தலையில நொங்கு நொங்குன்னு கொட்டுறது இல்ல. சீகியா கபால மோட்சம் உறுதி. அந்த பட் வார்ம்ஸ் சாகடிக்கும். அது மாதிரி காட் ஃபிளைஸ்ன்னு இருக்கு, உண்ணி சொல்லுவான், நாயுண்ணிங்கிற மாதிரி சின்ன சின்ன உன்னிஸ். இது எல்லாத்தையும் யார் சாகடிக்கும்னா பேசிலஸ் துரிஞ்சியன்ஸ் சாகடிக்கும். அதுல மோர் தேன் 200 டிஃபரெண்ட் ஸ்ட்ரைன்ஸ் அவள்கிட்ட இருக்கா. ஏகப்பட்ட வகைகள் இந்த பேசிலஸ் துரிஞ்சியன்ஸில் காணப்படுகிறது. அவங்க செக்ரீட் பண்ணக்கூடிய டாக்ஸின் பூச்சியை சாகடிக்கும். எந்த பூச்சி சொன்னேன்? அந்தி பூச்சி, மாத். இன்னொரு பூச்சி என்ன? பட்டர்ஃப்ளை, வண்ணத்து பூச்சி. அதுக்கப்புறம் யாரு? பீட்டல்ஸ், சின்ன சின்ன வண்டுகள். அடுத்தது என்ன? காட்டன் பால் வார்ம்ஸ், ஆனா காய் புழுவை சாகடிக்கும். பட் வார்ம், மொட்டை கடிச்சு திங்கிற புழுவெல்லாம் சாகடிக்கும். கிளியர்? இப்ப சயின்டிஸ்ட் அந்த ஜீனோட பேர் இருக்கு பாருங்க, பேசிலஸ் துரிஞ்சியன்ஸ்ல இருக்க ஜீனை கிரை அப்படின்னு சொன்னா, கிரைனா அழறதுன்னு அர்த்தம் கிடையாது, கிரை ஜீன் பேர். அந்த கிரை ஜீன், இட் இஸ் என்கோடட் ஃபார் அ எண்டோடாக்சின். அந்த கிரை ஜீனிலே எண்டோடாக்சின் என்ற நச்சினை சுரக்கக்கூடிய தன்மையினை பெற்றிருக்கும். ஆக்சுவலி ஜீனோட பேர் கிரை ஜீன். இது யார்கிட்ட இருப்பா? பேசிலஸ் துரிஞ்சியன்ஸ்ல இருப்பா. அந்த கிரை ஜீன்ல என்ன மெசேஜ் இருக்கும்? ஒரு புரோட்டீனுக்கான மெசேஜ் இருக்கும். அந்த புரோட்டீன் தான் டாக்சின், எண்டோடாக்சின் என்று கூறுவார்கள். அந்த எண்டோடாக்சின் என்ன பண்ணும்? பூச்சியை சாகடிக்கும். So it's an insecticidal protein. பூச்சிகளை கொல்லும் திறனை பெற்றிருக்கக்கூடிய புரதம் என்று வைத்துக்கொள்ளும். அந்த ஜீனை சயின்டிஸ்ட் என்ன பண்ணிட்டா, எடுத்துட்டு இப்போ பேசிலஸ் துரிஞ்சியன்ஸ்ல இருந்து எடுத்துட்டு காட்டன்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டா, பிரிஞ்சால்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டா, அதாவது பருத்தியில் நுழைக்கப்பட்டு விட்டது. அதுக்கப்புறம் கத்திரிக்காயில நுழைச்சிட்டாங்க. அது மாதிரி நிறைய இதுல மஸ்டர்ட்ல நுழைச்சிருக்காங்க, கடுகுல நுழைச்சிருக்காங்க. இப்ப என்ன ஆகும்னா, அதை பூச்சி கடிக்க வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செடியில அந்த ஜீன் இருக்கும், இந்த டாக்ஸின் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும், நச்சு பொருள் காணப்படும். அந்த பூச்சி கடிச்சு திங்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்ஆக்டிவா இருக்கும், செயலற்ற நிலையில் காணப்படும். பூச்சி கடிச்சு தின்னுட்டு அதோட தொப்பாலிக்கு அப்படியே ஜிங்குன்னு போற சமயத்துல கட்டுக்கு போறது பத்தி ஒன்றும், அங்க pH இருக்கு பாருங்க, pH ஆல்கலைனா இருக்கும். ஆல்கலைன் pH இருக்கப்ப what will happen? It is converted into crystal. inactive-ஆ இருக்கிறது ஆக்டிவ் கிறிஸ்டலா மாறும். அது கட் எபிதீலியம் இருக்கு பாருங்க, அதாவது குடற்பகுதியில் காணப்படுகின்ற எபிதீலியத்துல it creates small pores, சிறு சிறு துளைகளை ஏற்படுத்தும். இப்ப சத்தியமூர்த்தி மேல கோபத்தில் இருக்கக்கூடிய ஏஞ்சு அவர்கள் சின்னதா காம்பஸை கொண்டு வந்து, காம்பஸ்ல கத்திய கொண்டு அன்பாசாம் வாழ்கடா வாழ்கடான்னு தொப்பாலையில ஒரு 22 தடவை குத்தினான்னு வச்சுப்பேன், ஹோல் வழியா பிளட் வெளில போய் ஆசாம் பிராணம் போயிடும். அது மாதிரி பூச்சி வந்து காட்டனை கடிக்கும், பூச்சி வந்து டுபாக்கோவை கடிக்கும், தட் இஸ் இன்செக்ட். பூச்சி வந்து வேற என்ன கிடைக்கும்? மஸ்டோட கடிக்கும். கடிக்கிறப்ப அவள்கிட்ட இந்த பிடி ஜீன் இருக்கு அல்லவா, கிரை ஜீன் என்ன பண்ணும்? புரோட்டீனை செக்ரீட் பண்ணிடும், டெல்டா எண்டோடாக்சின் ஒரு எண்டோடாக்சின். அது வயத்துள்ள போகும், தலைவரி கிளாண்ட் வழியா வயத்தூர்ல போறப்ப இன்ஆக்டிவா இருக்கிறது தொப்பாலியில போறப்ப இட் வில் பிகம் ஆக்டிவ், செயலற்றது செயல உடையதாக மாறும், செயல்திறன் மிக்கதாக மாறும். இன்ஆக்டிவ் இன்ஆக்டிவ் ஃபார்ம். எப்படி? இந்த ஆல்கலைன் pH அதை ப்ரொவைட் பண்ணும். அப்ப pH சேஞ்ச் வரப்ப அது கிறிஸ்டல்ஸா கன்வெர்ட் ஆகி, தட் இஸ் என்ன சொல்ற, படிகமாக மாறி இட் கிரியேட்ஸ் போர்ஸ் இந்த மிட்கட் எபிதீலியம், அதனுடைய வயிற்றுப்பகுதியின் மையப்பகுதியிலே காணப்படுகின்ற எபிதீலியல் செல்களிலே சிறு சிறு துளைகளை ஏற்படுத்தும். அந்த துளைகளை வெடிக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில சீப்பாவண்டா அந்த துளை வழியா எல்லாம் போயிட்டு பூச்சி பிராணம் பேடுண்டா. இட் லீட்ஸ் டு த லைசிஸ் ஆஃப் த லார்வா. பூச்சினா பூச்சி இல்லை, இது லார்வா மறந்துடாது. முன்னாடி ஆரம்பிக்கிறப்ப சொன்னேன், திங்கிற அல்வா உனக்கு ஞாபகம் இருக்கும், லார்வாவா வந்திருக்கு. லார்வா உட்காந்து அப்படியே அவன்னு கடிக்கிறதுன்னு வச்சுக்கோயே, மவுத்துக்கு போகும், மவுத்ல இருந்து ஜிங்குன்னு ஓடி போய் கட்டுக்கு போகும். கட்ல போனோன்னு இந்த pHல என்ன ஆகும்? இட் வில் பிகம் கிறிஸ்டல்ஸ், தட் இஸ் படிகமாக மாறிவிடும். இட் கிரியேட்ஸ் போர்ஸ், சிறு சிறு துளைகளை உண்டாக்கும். அந்த துளை மூலியமா என்ன ஆகும்? லைசிஸ் ஆஃப் லார்வா டேக்ஸ் பிளேஸ். அந்த லார்வாவானது இறந்துவிடும்.
அப்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும். பாக்டீரியா பேர் Bacillus thuringiensis. அவள்கிட்ட இருக்க ஜீனோட பேர் என்ன? கிரைஜீன். அந்த கிரைஜீனை எங்கேருந்து எடுத்துட்டா? பேசிலஸ்ல இருந்து எடுத்துட்டா. எடுத்துட்டு யார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கா? காட்டன், that is பருத்தி, பிரிஞ்சால், கத்திரிக்காய், டுபாக்கோ, புகையில எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டா. யார் மூலமா? through Agrobacterium tumefaciens bacterium. Agrobacterium tumefaciens வெக்டர் மூலமா அதுல இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. இப்ப பூச்சி வந்து என்ன பண்ணும்? பூச்சினா லார்வா. பூச்சினா இட் ரெப்ரசன்ட் லார்வா. இந்த லார்வா எதை கிடைக்கும்? இலைய கிடைக்கும். அப்ப இலை உள்ள போறப்ப அதுல இருக்க என்ன போகும்? கிரை ஜீன் செக்ரேட் பண்ற எண்டோடாக்சின் போகும். போனோன்னு எங்க போகும்? தொப்பாலிக்கு போகும். தொப்பாலில என்ன pH இருக்கு? ஆல்கலைன். அது என்னவா மாறும்? inactive is converted into active. செயலற்றது செயலுடையதாக மாறும். மாறினோடனே என்ன பண்ணும்? it creates pores in the epithelial tissue. மிட்கட்ல இருக்கக்கூடிய மைய குடல் பகுதியிலே உள்ள எபித்தீலியல் செல்களிலே சிறு சிறு துளைகளை ஏற்படுத்தும். what will happen? அப்படியே காம்பஸ்ல கட கட கடன்னு ஒரு 50 தடவை குத்திரல் வச்சுக்கோங்க. ஆசான கேஸ் ரிலீஸ் ஆகி கேஸா மாறிடுவான். அது மாதிரி பூச்சிக்கு பாவண்டா எனக்கே சொல்றப்ப பூச்சி லார்வா, பூச்சியோட லார்வா பிராணன் தேடும். This is called a pest resistance. மாதிரி அங்க என்ன படிச்சோம்? herbicide படிச்சோம். herb resistance, இங்க pest resistance. இதே மாதிரி 2-3 எக்ஸாம்பிள் NCERT-ல கொடுத்துருக்கோம். Cry1AC அப்படின்னு ஒரு ஜீனையும் Cry2AB அப்படின்னு ஒரு ஜீன் இருக்கு போல. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இட் கண்ட்ரோல் காட்டன் பால் worms. இப்பதான் சொல்லி கொடுத்தேன், பருத்தி காய்ப்புழு இருக்கு பத்தியோன்னா அது இது மாதிரி சாப்பிடும். அதே மாதிரி Cry1AB அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இட் கண்ட்ரோல் கார்ன் போரர். இப்ப நீங்க கார்ன் சாப்பிட்றதுல கப்பான், ஸ்வீட் கார்ன், பேபி கார்ன்லாம் இருக்கு பாருங்களேன், இந்த கார்ன்ல ஓட்ட ஓட்டையை உண்டாகும். அந்த புழுவை சாகடிக்கும். புழு மீன்ஸ் லார்வாகளை சாகடிக்கும். இதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? ஃபர்ஸ்ட் என்ன? yield is increased. உனக்கே தெரியும், இப்ப பூச்சியோட தாக்குதல் இல்லைன்னா மகசூலானது அதிகரிக்கும். ரிடக்ஷன் இன் இன்செக்டிசைட் யூஸ். பூச்சிக்கொல்லிகளை நாம் குறைவாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா பூச்சிக்கொல்லி எதிர்ப்பு தன்மை யாருக்கு இருக்கு? அந்த செடிக்கே இருக்கிறதுனால. தென் ரிடக்ஷன் இன் த காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன். அதாவது விவசாயம் செய்வதற்கான பண செலவானது குறைந்துவிடும். டிஸ்அட்வான்டேஜ் என்ன? சீட் காஸ்ட் இஸ் ஹை. இட் இஸ் ஜெனடிகலி மாடிஃபைடு. அயல் ஜீன்கள் மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு தாவரம், அதனுடைய விதைகளின் விலையானது அதிகமாக இருக்கும். ஏன்னா அதை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இது மாதிரி மாடிஃபை பண்றதுக்கு சயின்டிஸ்ட் ஸ்பெண்ட் லாட், நிறைய செலவு பண்ணிருப்பான். அதனால அஃபெக்ட் த பாலினேட்டிங் இன்செக்ட். நல்ல இன்செக்ட் சாகடிச்சால் பரவாயில்ல. இப்போ பட்டர்ஃப்ளை வெறும்னா வந்து தேனை குடிச்சுட்டு வேற என்ன வேலையை பண்ண போறது? பட்டர்ஃப்ளை பாலினேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், மகரந்த சேர்க்கைக்கு உதவும். அவாலும் செத்து போனாலும் போயிடுவான். அப்ப நல்லவாலும் செத்து போயிடுவான். அடுத்தது எஃபெக்டிவ் ஒன்லி அப் டு 120 days. அதை நம்ம வயல்ல ஸ்ப்ரே பண்ணி வச்சோம்னா 120 நாட்கள் மட்டும்தான் அந்த தன்மையை பெற்றிருக்கும். அதாவது அந்த செடியோட எஃபெக்டிவ் ஸ்ப்ரே பண்றது இல்ல, தட் இஸ் எஃபெக்டிவா எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னா 120 நாட்கள் மட்டும்தான் அந்த டாக்ஸினுக்கு எஃபெக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் எஃபெக்ட் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கான். இதுல இது கூட முக்கியம் இல்லை, இது ரெண்டும் தான் முக்கியம். ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரொம்ப ஹையரா இருக்கும். அடுத்ததுதான் முக்கியம், அஃபெக்ட் த பாலினேட்டிங் இன்செக்ட். எந்த பூச்சிகள் அயல் மகரந்த சேர்க்கைக்கு உதவுகின்றனோ அவைகளும் இறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் காட்டனை விட்டுடுங்க, அந்த கத்திரிக்காயை நம்ம சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க, நம்ம சிஸ்டத்துலயும் ஏதாவது சைடு எஃபெக்ட் காஸ் பண்ணலாம். அதனாலதான் நம்ம ஊர்ல இந்த பிடி வெரைட்டிஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்கா? பேன் பண்ணிருக்கா. ஓகே, இதான் இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப முதல்ல பார்த்தது ஹெர்ப் ரெசிஸ்டன்ஸ் ஆர் வீடு ரெசிஸ்டன்ஸ், களைக்கொல்லி எதிர்ப்பு. சரி, களைகளை அழித்தல், அந்த களைக்கொல்லிக்கான எதிர்ப்பு திறனை தாவரங்களில் உண்டாக்குதல். இங்க அதே மாதிரி பூச்சி அதை கொடுத்துருக்கா. இது ரெண்டையும் ஆச்சுக்கோங்க. ஸோ இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸ், பூச்சி எதிர்ப்பு திறன், பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டாங்க. ஓகே, பாக்டீரியா பேர் மறந்துடாத, பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ், வெரி குட் பயோபெஸ்டிசைட், மிகச்சிறந்த உயிரிய பூச்சிக்கொல்லியாக கருதப்படுகிறது. அப்படியே நோட் பண்ணிக்கோ போர்டில் இருக்கிறத. ஓகேயா, ரைட்.